ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமபிரான் வழிபட்ட ஆலயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருக்கைலாய மலையே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. கரையில்லாத கருணை பெருங்கடலாக அருளும் கைலைநாதனுக்கும் மலையத்துவசம் பெற்ற மாமகள் அன்னை பார்வதி தேவிக்கும் திருமணம் என்பதாலேயே இந்த விழா கோலம். ஈசனின் திருமண வைபவத்தை காண தேவர்களும் மகரிஷிகளும் வடதிசை நோக்கி குவிந்தனர். இதனால் வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டது. உலகம் சமநிலை பெற திருவுள்ளம் கொண்டார் சர்வேஸ்வரன். சர்வ வல்லமை பொருந்திய தவமுனியாம் குருமுனி அகத்திய மகரிஷியை அழைத்து தென் திசையில் உள்ள பொதிகை மலை நோக்கி செல்ல ஆணையிட்டார். உலகத்தையே காத்து ரட்சிக்கும் உமாதேவிக்கும் பொன்னர் மேனியனுக்கும் நடைபெறும் திருமண காட்சியை கண்டு தரிசிக்க இயலவில்லையே என்ற ஏக்கம் கொண்ட அகத்திய மகரிஷி, ஐயனே, அடியேன் தங்களது ஆணையினை சிரமேற்று இக்கணமே தென் திசை நோக்கி பொதிகை மலைக்கு செல்கிறேன். ஐயன் எமக்கு ஒரு வரமளித்து அருள வேண்டும். இந்த புண்ணிய பூமியில் அடியேன் பயணிக்கும் வழியில் எங்கெல்லாம் உமா மகேஸ்வர பெருமானின் திருமண கோலத்தை காண விளைகிறேனோ அங்கெல்லாம் அம்பிகை சமேதராக எனக்கு திருக்காட்சி தந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார். அகத்திய மகரிஷியின் வேண்டுதலை ஏற்ற அம்மையப்பன் அவ்வாறே ஆகட்டும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். ஈசனின் ஆணைப்படி தென் திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்த அகத்திய மகரிஷி புனித பூமியான புதுவையில் பாயும் சங்கரபாரணி நதியில் நீராடி ஈசனின் திருமேனி கோலத்தை தரிசிக்க எண்ணினார். தமது திரு கரங்களினால் ஒரு சோடசலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து உமையொரு பாகனை தன் சிந்தையில் நிறுத்தி தவம் செய்து தியானிக்க திருநீலகண்டன் தன் தேவியோடு கோடி சூரிய பிரகாசனாக தோன்றி அகத்திய மகரிஷிக்கு தன்னுடைய திருமண கோலத்தை காட்டி அருளினார். நஞ்சு உண்ண பொழிந்த மிடற்றினால் உள்ளம் உருகின் உடனாவார் என்ற வாக்கிற்கு ஏற்ப உள்ளம் உருகி வழிபடும் அடியவர்களின் இதய கமலத்தையே கோவிலாக கொண்டு எழுந்தருளி நித்தியவாசம் செய்யும் ஈசன் என்று முதல் இந்த தலத்தில் தம்மை வணங்கும் அடியாரர்களுக்கு பேரருள் புரிந்து இப்போது வரை வருகிறார். அகத்திய மகரிஷிகளின் திரு கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஈசனின் திருமேனி இந்த திருத்தலத்தில் அருள் பாலிப்பதால் இந்த தலம் ஸ்ரீ அகத்தீஸ்வரம் என்றும் பூஜிக்கப்படுகிறது. சங்கராபரணி நதியின் புது புனலால் செந்நெல்லும் செங்கரும்பும் செழித்து வளம் பெற்ற திருக்காஞ்சி திருத்தலத்தில் தமிழாய்ந்த தவமுனி அகத்திய பெருமான் ஸ்ரீ கங்க வராக நதீஸ்வர பெருமானை குறித்து தவம் செய்வதற்கு ஏதுவாகவே ஊழிப்பெரு வெள்ளத்திலிருந்து உலகம் காத்த ஸ்ரீ வராக பெருமானின் திருவருளால் சங்கரபாரணி உத்தரவாகினியாக வடக்கு நோக்கி திரும்பி பின்னர் வங்கக்கடலில் சங்கமிக்கிறது. ஸ்ரீ ராமபிரான் இலங்கைக்கு செல்லும் போது சங்கராபரணி நதியில் நீராடித்தான் தம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து இந்த தல ஈசனை வழிபட்டுள்ளார். மகரிஷி ஸ்ரீ ஓதர் இந்த தலத்தில் தர்ப்பணம் கொடுத்து தம்முடைய முன்னோர்களின் ஆசையுமே பெற்றுள்ளார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.